ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعه بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தாபியன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த மாலை நேரத்திலே படைத்தவனை பற்றி அறிந்து கொள்வதற்கும் படைத்தவனால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற மறுமை நாளிலே அந்த அரிசியினுடைய நிழலிலே இடம் கிடைக்க வேண்டும் என்பதனுடைய வழிமுறையை அறிந்து கொள்வதற்காக துடிப்போடு வந்திருக்கிற இளைஞர்களும் இங்கே வந்திருக்கின்ற அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் ஒரு சிறப்பான மாநாட்டிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அரிசியின் நிழலிலே என்ற ஒரு சிறந்த மாநாடு. மறுமையுடைய வாழ்க்கையில் அந்த அரிசியினுடைய படைத்தவனுடைய அரிசியினுடைய நிழலிலே இடம் கிடைக்க வேண்டுமே என்றால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொண்டால் நாம் படைத்தவனுடைய அந்த அரிசியினுடைய நிழல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை படைத்த அல்லாஹ்வும் படைத்தவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இந்த நம்மையெல்லாம் இறைவன் ஒரு சிறந்த சமுதாயமாக படைத்திருக்கின்றான். லகத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். நம்மை அல்லாஹ் ஒரு சிறந்தவனாக சிறப்பிற்குரியவராக ஒரு அழகிய படைப்பாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை இந்த வாலிப பருவம் என்பது நினைத்தவர்களெல்லாம் அடைந்து கொள்ள முடியாது. ஆய்வாளர்கள் எல்லாம் இதனை தீர்மானித்து கூற முடியாது, இவருக்கு இளமை கிடைக்கும் இளமை கிடைக்காது என்று. இளமை பருவம் என்பது இது படைத்தவனால் கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு அருள் கொடை என்பதை உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மனித சமுதாயமும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இளமை பருவம் என்பது இது படைத்தவனால் கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு அருள் கொடை. நாம் நினைத்தால் இளைஞர்களாக ஆகிவிட முடியாது. எத்தனையோ இளைஞ பருவங்கள் அடையாமல் நம்மை விட்டு பிரிந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். எத்தனையோ சகோதர சகோதரிகள் ஏற்படுகின்ற தண்டனையினால், ஏற்படுகின்ற கஷ்டத்தினால், ஏற்படுகின்ற விபத்தினால் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு இளமை பருவத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இது படைத்தவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள் கொடை என்பதை உலகில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இளமை பருவத்திற்கு திருமறை குர்ஆன் எவ்வளவு ஒரு உயர்வை கொடுக்கிறது. அந்த இளமை பருவத்தில் மனிதன் தடுமாறி போகாமல் தன்னுடைய ஈமானை பாதுகாத்து கொள்வதற்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்தால் இந்த மனிதன் மறுமை நாளிலே சிறந்தவனாக சிறப்பு பெற்றவனாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரியவனாக மாறுவான் என்பதையெல்லாம் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக இளமை பருவம் என்பதில் மனிதன் எப்படி தன்னுடைய ஈமானை தற்காத்து கொள்ள வேண்டும், எப்படி தாஅத் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சில இளைஞர்களையே திருமறை குர்ஆனிலிருந்து
சுட்டி காட்டுகிறான். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. இன்றைய முழுவதுமே சூரத்துல் கஹஃபில் இருந்து உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது. அவர்கள் யார்? அந்த இளைஞர்கள் படைத்த அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டார்கள், படைத்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், படைத்த அல்லாஹ்விற்கு மட்டுமே கட்டுப்படுவோம், எவ்வளவு பெரிய நிர்பந்தங்கள் ஏற்பட்டாலும் படைத்தவனை விட்டுவிட்டு படைப்பினங்களுக்கு சஜிதா செய்துவிட மாட்டோம் என்று நின்றதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான். ஏனென்றால் மனிதனுடைய தடுமாற்றம் பணத்தை பார்க்கும் பொழுது, பதவியை பார்க்கும் பொழுது தன்னுடைய சஜிதா ஸ்தலத்தை மறந்து மண்ணறையிலே சாய்ந்து விடக்கூடிய நிலைப்பாடு இன்றைக்கு உலகத்திலே அதிகரித்து கொண்டிருக்கிறது. எனவேதான் ஈமானுடைய தரத்தை புரிந்து கொள்வதற்கு, ஈமானுடைய வலுவை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். அவர்களுடைய அந்த நேர்வழியை நாம் அதிகப்படுத்தினோம், உறுதிப்படுத்தினோம். எப்படி அவர்கள் நின்றார்கள்? காலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் லன் நத்உ மின் தூனிஹி இலாஹன். அவர்கள் அந்த அரசருக்கு முன்னால் சொல்லி காட்டினார்கள், நாங்கள் யார் தெரியுமா? காலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களையும் பூமியும் படைத்தவன் தான் எங்களுடைய இறைவன். உலகத்தை ஆட்சி ஆளுபவன் இறைவனாக ஆக முடியாது, மக்கள் பலத்தை கூட்டுபவன இறைவனாக ஆகிவிட முடியாது. தாயினுடைய கருவறையில் இருந்து வெளியாக்கி இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கிறான் அல்லவா, அவன்தான் எங்களுடைய இறைவன். எனவே அவனை விட்டுவிட்டு அவனை தவிர ஒரு காலமும் வேறு யாரையும் அழைத்து விட மாட்டோம், யாரையும் கூப்பிட மாட்டோம், யாருக்கும் சஜிதா செய்து விட மாட்டோம் என்று அந்த இளைஞர்கள் சொன்னதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான். ஏன்? இளமை பருவம் இருக்கிறது, பணம் வரும் பொழுது தன்னுடைய ஈமானை விளைவித்து விடுகிறான். பதவி வரும் பொழுது தன்னுடைய நிலைப்பாடிலிருந்து படைத்தவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தில் இருந்து விடுகிறான். இன்றைக்கு பெற்றோர்கள் செய்கின்ற காரியத்தை பாருங்கள். படித்தவராயிருப்பார், பட்டதாரியாக இருப்பார், டாக்டராக இருப்பார். அந்த தாய் அந்த குழந்தை அந்த பிள்ளைக்கு பருவம் அடைந்த பிறகு திருமணம் ஆகவில்லை, தாமதம் ஆகிவிட்டால் சென்றுவிட்டு தர்காவிலே ஒரு கயிறை வாங்கி வந்து கட்டுகின்ற நிலைப்பாடு உலகத்திலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, படைத்தவனுக்கு எப்படி இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை இந்த சமூகம் மிக விரைவாக இளமை பருவத்திலே நாசப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையை உலகத்திலே பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஅல்லக தமீமதன் ஃபகத் அஷ்ரக். எவர் ஒருவர் தாயத்தை தொங்க விட்டு கொள்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இளமை பருவத்திலே நம்முடைய இளமையை அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்ட நிலையிலே நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் மறுமை நாளினுடைய அரிசினுடைய நிழல் கிடைக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஏனென்றால் எவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும் நாளை மறுமையிலே பெற்றோர்கள் நமக்கு உதவ மாட்டார்கள், தாய் தந்தையர் வரமாட்டார்கள். மறுமையினுடைய நிலையை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அஸீம் يوم ترونها تذعل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. மறுமையுடைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ஒரு திடுக்கிடக்கூடிய நாள், பயங்கரமான ஒரு நாள், ஒரு பூகம்பம் ஏற்படக்கூடிய நாள். அந்த நாளினுடைய நிலை என்ன? தன் குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய தாய் தன் குழந்தையை மறந்து விடுவாள். தன் கையில இருக்கிற ஒரு குழந்தையை எவ்வளவு பாசமா நேசமா ஒரு தாய் பாலூட்டி கொண்டிருப்பாளோ அது மறுமையினுடைய நிலையிலே தன் மடியில் இருக்கிற குழந்தையை மறந்து விடுவாள். ஒரு குழந்தையை பெற்று எடுப்பது எவ்வளவு பெரிய மறுவாழ்வு என்று உலகத்திலே பேசிக்கொண்டு அடைகிறமே, அப்படிப்பட்ட அந்த குழந்தையை மறுமை நாளிலே அவள் ஈன்றெடுத்து விடுவாள். அந்த கஷ்டமும் துன்பமும் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. அவர்கள் மயக்கத்திலே மயக்கத்திலே கிடைப்பார்கள். நீங்கள் நினைப்பதை போல் வலியினாலோ வேதனையினாலோ அல்ல. வலாக்கின்னும் அதாபல்லாஹி ஷதீத். அவர்களுடைய மயக்கம் அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையாக வறுமை நாளில் இருக்கும். அந்த நாளில் கடுமையான வெப்ப தாக்குதல் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யௌம துதுன ஷம்ஸ், மறுமை நாளிலே சூரியன் நம்முடைய தலைக்கு ஒரு ஜான் முழத்திலே இருக்கும். ஆனால் அந்த நேரத்திலே அந்த வெப்ப தாக்குதலின் காரணமாக ஏற்படக்கூடிய வேர்வையின் எந்த அளவுக்கு வரும்னா, முஃமினன் நாஸ் பி மிக்தாரி அஅமாலிஹிம்,
மனிதன் இந்த உலகத்துல எந்த அளவுக்கு நீங்க நல்ல அமல் செஞ்சிருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேர்வையினுடைய விளைச்சல் ஏற்படும். அவர்கள் சிலருக்கு கண்டைக்கால் குளங்கால் வரை இருக்கும், கரண்டைக்கால் வரைக்கும், தொண்டைக்கால் வரை பாவத்திற்கு தகுந்தவாறு அந்த வேர்வைகள் அடைந்து கொண்டே வந்து தொண்டைக்குள் வரை வந்துவிடும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப மறுமையினுடைய வெப்ப தாக்குதல் இவ்வளவு கடுமையாக இருக்குமே, அப்படிப்பட்ட அந்த நாள்ல நிழலே கிடைக்காத அந்த ஒரு இடத்துல யாருக்கு அரிசினுடைய நிழல் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பகுதியில ஒரு நபர் யார்? சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் ஃபி ஸில்லிஹி யௌம லா ஸில்ல இல்லா ஸில்லுஹு. அந்த நாள்ல நிழலே கிடைக்காது. அந்த நாள் எந்த பணத்தினால வாங்க முடியாது. ஆள் பலம் இருக்கு, பணம் பலம் இருக்கு, அதிகாரம் பலம் இருக்கு, உலகத்துல பயன்படுத்தலாம். ரப்புக்கு முன்னாடி வேலை செய்யுமான்னா வேலை செய்யாது. இந்த உலகத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களாக, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தன்னுடைய அமலை செய்தவர்களாக இருந்தால் அங்கே அல்லாஹ்வுடைய அரிசில் நிழல் கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 நபர்களை சுற்றி காட்டியதிலே ஒரு நபர் யார் தெரியுமா? வஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ். வாலிபமான வயதிலே இறை வணக்க வழிபாடுகளிலே யார் மூழ்கி இருக்கிறார்களோ, இபாதா அல்லாஹ்வுடைய வணங்குவதிலே. இப்னு தைய்யிம் ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் அளிக்கிறார்கள், இஸ்முன் ஜாமிஉ லிகுல்லி மா யுஹிப்புஹுல்லாஹ் வ யர்தா. சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் எந்த ஒன்றை விளங்கு, அல்லாஹ் மினல் அக்வாலி வல் அஃஆலில் பாத்தினா வல் லாஹிரா. இப்னு தைய்மியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இபாதத் என்பது மிக சிறப்பு மிக்க ஒன்றுமித்த ஒரு வார்த்தை. அது அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ, அல்லாஹ் எதை பொருந்தி கொள்வானோ அந்த அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது அவருடைய நாவில் வரக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம், செயல்பாட்டில் இருக்கலாம், அது வெளிப்படையாக இருக்கலாம், மறைமுகமாக இருக்கலாம். எந்த ஒன்றை அல்லாஹ் விரும்புகின்றானோ, எந்த ஒன்றை அல்லாஹ் பொருந்தி கொள்கின்றானோ அப்படிப்பட்ட முறையில் நம்முடைய வணக்க வழிபாடுகள் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த இபாதா என்பதை இப்னு தைய்மியா ரஹிமஹுல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, வாலிப வயதிலே நாம் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி வணக்கத்தை நிலைநாட்டினால் நமக்கு அரிசினுடைய நிழல் கிடைக்கும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு பெரும்பான்மையான இளைஞர்களுடைய நிலை என்ன? இபாதத்தா? உலகத்திலே நினைக்கிறார்கள், எனக்கு இரத்த ஓட்டம் அதிகமா இருக்கு, எவ்வளவு சீக்கிரமா பணத்தை சேகரிக்க முடியுமோ சேகரித்துக் கொள்ள வேண்டும். இபாதத்தை விட உலகத்தினுடைய பணத்தின் மீது மோகம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்னுடைய முஹப்பத்தினாலே மறுமையை நோக்கி இருக்க வேண்டும். நாம் உலகத்தினுடைய பணத்தை நோக்கி மிக வேகமாக பாய்ந்து கொண்டிருக்கிறோம். வாலிபமான வயதிலே இபாதத்துக்களிலே மூழ்க வேண்டும். இபாதத்துக்களை முறையாக நிலைநாட்டப்பட வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்பட்டு விட்டால் எந்த வியாபார துறையில இருந்து கொண்டிருக்கிறீர்களோ தூக்கி போட்டுவிட்டு அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற ஆசைக்கும் அழைப்புக்கும் பதில் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை ஏற்படுத்துவதை தான் இஸ்லாம் விரும்புகிறது, அதை தான் போதிக்கிறது. ஏன்? நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? பணம் சேர்ப்பதற்கா, பதவி படைப்பதற்கா, நம்முடைய வல்லமைகளை எடுத்து காட்டுவதற்கு அல்ல. அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்னையும் இறைவன் படைத்திருப்பதின் நோக்கமே அவனை மட்டும் வணங்க வேண்டும். வேலைதான். நீ சம்பாதிப்பது வல்லாஹ் யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன் யாருக்கு நாடுகிறானோ அவன் நாடியவர்களுக்கு வாரி வழங்குகிறான். கொடுக்கக்கூடியவன் அவன். எனவேதான் ஒரு மனிதன் இளமையில் படைத்தவன் மீது நம்பிக்கை வர வேண்டும் என்றால் முதலில் படைத்தவன் எப்படிப்பட்டவன் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், அல்லாஹுல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல கராரா வஸ்ஸமாஅ பினா வஸவ்வரக்கும் ஃபஅஸ்ன சுவரக்கும் வரஸகக்கும் மினத் தய்யிபாத் ஃபதபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் சொல்லி கெடுக்கிறான். என்ன? இளமை பருவம் என்பது நம்முடைய இளமையை படைத்தவனை நோக்கி செல்வதற்கான வழிமுறை என்ன? அதை உணரணும்னா முதல்ல படைத்த ரப்பை பற்றியான சிந்தனை நம்முடைய உள்ளத்துல ஆழமா பதியணுங்கிறத அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அல்லாஹ் உள்ளதி, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஓ ஜஅல லக்குமுல் அர்ல, இந்த பூமியை நீங்கள் தங்கும் இடமாக வசதி வாய்ப்பு அல்லாஹ் ஏற்பாடு செய்ய. நம்ம நினைச்சோமா? அல்ல ரப்பிட கேட்டோம், யா அல்லாஹ் எனக்கு இந்த பூமியை குடியா அல்லாஹ். எந்த மனிதர்கள் கேட்டார்கள்? படைத்தவனை இணை வைப்பவர்களும் கேட்கவில்லை, படைத்தவனை நிராகரிப்பவர்களும் கேட்கவில்லை. ஆனால் மனிதர் மீது கருணை கொண்ட ரப்புல் ஆலமீன் மனிதன் வாழ்வதற்காக பூமியை அவன் இருப்பிடமாக ஆக்கி கொடுத்தான். அவன் வாழ்வதற்கு சொகுசாக இந்த வானத்தை முகடாக ஆக்கி கொடுத்தான்.
தாயினுடைய கருவறையிலே வைத்து வசவ்வரக்கும் உங்களை உருவாக்கினான். எப்படி உருவாக்கினான்? ஃபஅஹ்ஸன சுவரக்கும் உங்களுக்கு அழகிய தோற்றத்தை கொடுத்தான். கொடுக்க முடியுமா? உலகத்தில் எவ்வளவோ விஞ்ஞானத்தை பற்றியும் ஞானத்தை பற்றியும் அந்த கரகத்துக்கு போன இந்த கரகத்துக்கு போன என்று பேசுகிறார்களே, எவர்களால் உருவாக்க முடியுமா? நிச்சயமாக உருவாக்க முடியாது. தாலிக்கு முகாலிக்கு குல்லி ஷை, அனைத்தையும் படைக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவன்தான் உங்களுடைய தோற்றத்தை உருவாக்கினான். உன்னுடைய உடல் சுத்தமாக இருப்பதற்காக தூய்மையான உணவுகளை கொடுத்தான். அவன்தான் உங்களுடைய இறைவன். அல்லாஹ் எவ்வளவு அழகாக மனிதனுடைய உள்ளத்துல வாலிப பருவத்துல தடுமாறி போகாம இருக்க, தன்னுடைய இளமையே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வாலிப பருவத்தில ரப்பனுடைய பயமும் நடுக்கமும் உள்ளத்துல பதிய வேணுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் திருமறை குர்ஆனின் மூலமாக நல்ல ஒழுக்கங்களை அடிப்படையான கொள்கைகளை நமக்கு போதித்து காட்டுகிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாலிப பருவத்தில் நீங்க அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில முழுமையாக கடைபிடித்தா, தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, அதனுடைய கடமைகள் இளமையான வயதில் எவ்வளவு பெரிய வேலையில ஈடுபட்டாலும் அல்லாஹ் அக்பர் அழைக்கப்பட்டு விட்ட அல்லாஹ் மிக பெரியவன். என் வேலையை விட, என் மனைவியை விட, என் பெற்றோரை விட, என் பிள்ளைகளை விட, என்னுடைய அந்தஸ்தை விட, என்னுடைய பதவி, இதையெல்லாம் விட அல்லாஹ் பெரியவங்கிற உணர்வு இந்த உம்மத்தில் நிலைநாட்டப்பட்டு விட்டால் இந்த உம்மத்தை சிதறடிக்க உலகத்தில் எவர்களாலும் முடியாது. ஏனென்றால் இது படைத்தவனால் இந்த சமூகத்திற்கு போதிக்கப்படக்கூடிய போதனைகள். அன்பார்ந்தவர்களே, நாம் கற்க வேண்டிய கல்விகளை முறைப்படி கற்காதனுடைய விளைவுதான் கேட்கப்படுகிற பேச்சை பார்த்து ஈமானை தவறான பாதையில் செல்லக்கூடிய நிலைகளை உலகத்திலே பார்க்கிறோம். முறையான கல்வியை கற்க வேண்டும். எப்படி அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி போதித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையை அந்த சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஏற்று நடந்தார்கள், அது போன்ற ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக அமையும். ஏனென்றால் அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெற்றோர்களுக்கு சொன்னார்கள், மா நஹல வாலிதுன், ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தன் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலே மிக சிறந்தது நீங்க வாங்கி கொடுக்கிற மொபைல் இல்ல, நீங்க கட்டி கொடுக்கிற மாளிகை இல்ல, ஹதபுன் ஹஸனுன், அழகிய ஒழுக்கு மார்க்கப்பட்டுள்ளவளாக தீன் உள்ளவளாக நீங்கள் உருவாக்குகிறீர்களே, அதுதான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சிறந்த அன்பளிப்பு என்று போதித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பெற்றோர்கள் இந்த போதனைகளை வாழ்க்கையிலே கடையெடுத்திருக்கிறோம். எடுக்க வேண்டியதை எடுக்காதனுடைய சீரழிவு இந்த சமூகம் இளமை பருவத்தில் சீரழிந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை தொலைக்காட்சிகளிலும் மொபைல்களிலும் போடப்படுகின்ற நிலைகளை பார்த்து கொண்டுகிறோம். அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியவர்களே, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஈமானை பாதுகாக்க வேண்டிய சரியான நேரம் இளமை பருவத்தை நாம் தவறவிட்டு விடக் கூடாது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏகத்தனிம் ஹம்ஸ கப்ல ஹம்ஸீன், 5 நிலை வருவதற்கு முன்னால் அந்த 5 நிலையை முறையாக பயன்படுத்திக்கொள் என்று சொன்ன விஷயத்தில் முதல் விஷயம் என்ன? ஷபாபக கப்ல ஹரமிக்க, முதுமை வருவதற்கு முன்னால், உனக்கு குனிய முடியாத ஒரு நிலை வருவதற்கு முன்னால், உன்னுடைய தாயை தாங்க முடியாத ஒரு நிலைக்கு வருவதற்கு முன்னால், ஐயல சலா என்று பாங்கோசை கேட்டு முடியாது தடி ஊண்ட வேண்டிய நிலை வருவதற்கு முன்னால் நீ ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அது முறையாக பயன்படுத்திக்கொள். படைத்தவனை அறிந்துகொள். படைத்தவனால் கொடுக்கப்பட்ட குர்ஆனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக்கொள். குர்ஆனுடைய நெருக்கத்தை விட்டு இந்த சமூகம் வெளியேறதான் இந்த சமூகத்தை சீரழிப்பதற்கு தவறான செய்திகளை போதிக்கப்பட்டு இளம் பருவம் எல்லாம் தவறான பாதையின் கொள்கையிலும் முறையான கல்விகள் கிடைக்காத விளைச்சல் தவறி போகின்ற நிலைகளை உலகத்தில் அன்றாட பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமை பருவத்தினுடைய முக்கியத்துவத்தை திருமணத்திற்கு சொன்னார்கள். ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கப்படும் பொழுது, பருவத்தை அடையும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஃபஸ்ஃபர் விதாத்த தீன். என்ன சொன்னார்கள்? அழகை பார்க்காதே, அழகை பார்க்காதே, வசதியை பார்க்காதே, வம்சத்தை பார்க்காதே, பார்க்க வேண்டியது என்ன? மார்க்கப்பற்று இருக்க அந்த இளமை பெண்ணிடத்திலே, அந்த பெண்ணிடத்திலே 5 வேளை தொழக்கூடியவர்களாக இருக்கிறாளா? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடியவர்களாக இல்லாமல் இருக்கிறார்களா? எத்தனை பெற்றோர்கள் பார்த்தீர்கள், தனக்கு குடும்பத்திற்கு வருகின்ற ஒரு மருமகள் படைத்தவனை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? தன் பிள்ளை தன்னை படைத்தவனுக்கு மட்டும் சைதா செய்யக்கூடிய பெண்ணாக இவர்கள் இருக்கிறார்களா? எத்தனை பெற்றோர்கள் பார்த்தீர்கள்? தன் பிள்ளையை இன்ஜினியராக படிக்க வைக்கிறீங்க, டாக்டராக படிக்க வைக்கிறீங்க. நாளை மறுமையில் இந்த கேள்வி கிடையாது.
இந்த கேள்வி கிடையாது. உங்களுடைய படிப்பு பட்டம் எல்லாம் உலகத்தினுடைய ஆதாயத்தை தேடிக்கொள்வதற்கு, இதற்காக அல்லாஹ் படைக்கவில்லை. இதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அன்பளிப்பு. ஆனால் உங்களிடத்திலே மார்க்கப்பற்று வேண்டும், குர்ஆனை அறிந்திருக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அவர்களோடு தன் உயிரை விட நபியினுடைய உயிரையும் மார்க்கத்தையும் நேசித்த அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை, அவர்களுடைய வழிமுறைகளை, அவர்களுடைய நடத்தையை தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து பகிர்ந்து இந்த உம்மத்திற்கு பறைசாற்றினார்கள் என்பதை போதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியது. அன்பார்ந்தவர்களே, இளமை பருவம் என்பது சஹாபாக்களுடைய காலத்திலே எத்தனை இளைஞர்கள் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் தன்னுடைய வாழை தீனோடு இணைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கட்டுப்பாடுக்குள் ஆனார்கள். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அடிபணிந்த வாழ்க்கையை வாழ நினைத்தார்கள். நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, சிறந்த வாழ்க்கையாக நாம் மாற வேண்டும் என்றால் இந்த இளமை பருவம் ரப்புனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள் கொடை என்பதை நாம் ஒரு காலமும் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் உலக படைப்பை எவ்வளவுதான் தேடி அலைந்தாலும் அந்த படைப்பினால் நீங்கள் மறுமையில எந்த பலனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதனால தான் சொன்னார்கள், இதா மாத்த இப்னு ஆதம் இன் கத்து அமலுஹு இல்லா மின் ஸலாத், எல்லா அமல்களும் துண்டித்துடும். ஒன்னு என்ன, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, உங்களுடைய எந்தப்படிப்பட்ட குழந்தையாக நீங்கள் உருவாக்க வேண்டும். உங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தையாக உருவாக்கக்கூடிய குழந்தை உங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்கு விசாலமாக ஆக்குவதற்கு பிரார்த்திக்கக்கூடிய குழந்தையாக. எத்தனை பெற்றோர்கள் இதற்கு முயற்சி செய்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சரியான நேரத்திலே சரியான தலைப்பை கொடுத்து இந்த மாநாட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொன்னால், இளைய பருவத்தில் உள்ளத்தில் படைத்தவனுடைய அச்சமும் படைத்தவனால் அனுப்பப்பட்ட நபியுடைய வாழ்வையை பின்பற்ற வேண்டும். அந்த நபியோடு வாழ்ந்த தோழர்கள் வாழ்க்கையில் எப்படி நடந்தார்களோ அதை அறிந்து புரிந்து நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் மகத்தான வெற்றியை மறுமையிலே தருவான் என்பதை திருமறை குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வும் ரசூலும் போதித்த போதனைகள் நம்முடைய இளைய பருவத்திலே உள்ளத்திலே அமர்ந்து படைத்தவனுக்கு அஞ்சி ரசூலை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி